உங்கள் அனைவருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள். நான் நேரம் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைகளாம் போகணும், நீங்களும் ஆஃபீஸுக்கு போகணும். ஆகவே இந்த நாளில் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 15ஆம் தேதி நமக்கு ஒரு நாள் ரிட்ரீட் வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறும்படி அன்பு அழைக்கிறேன். விசேஷமாக வர ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தி. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷீட்டு ஃபார்ம் கொடுக்கப்படும். இது நான் ஏறத்தாழ ஒரு 20-35 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். அத்தனை ஆண்டுகள் முன்பாக செய்து அவங்க கொடுத்த பேப்பர் இன்னும் நான் வச்சுருக்கேன். அவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு தம்பி கன்னியாகுமரியில் இருக்கார், அவர் டிக் பண்ணி கொடுத்ததை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் முன்பாக அவர் டிக் பண்ணி கொடுத்தாரு, அமிச்சேன். அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். பழைய நினைவுகள், பழைய ஆசீர்வாதத்தோடு என்னை வழிநடத்தின காரியங்கள் சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகம் முழுதும் இருக்காங்க, யாரோடும் நேரடியான தொடர்பு இல்லை. இந்த காலவேளையில் நாம் சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நின்றுருக்கிறீங்க. நான் 15 நிமிடம்தான் இன்று அதிகாலையில் ஒரு கனவு கண்டேன், தரிசனம். அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கும் போது கடவுள் என்னோடு கூட பேசினார். கடவுள்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நீ கடவுள்ன்ற வார்த்தை நீங்கள் தவறாக நினைச்சக்கூடாது. ஆகவே திரியேக தேவனை குறிக்கிறது. நாம் ஒருவரும் தனித்தனியாக சொல்லக்கூடாது. ஆகவே அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏசாமி. அது வேறு டாபிக், என்ன ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு வசனமும் வாக்குத்தத்தம் தான். இதுதான் சொல்லிட்டு அப்படி தனிமைப்படுத்தக்கூடாது. எல்லா வசனத்திலும் உயிர் இருக்கிறது. ஒரு உதாரணம், ஒரு கை நிறைய விதை இருக்குதுன்னு வச்சிங்களா, நெல் இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கும்? 100கணக்காக இருக்குது. அப்போ அந்த 100கணக்கான நெல்லை நாம் நாற்று விடும்போது எல்லாம் உயிர் பெற்று வரும். எல்லா விதையிலையும் என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. அதான் எனக்கு கொடுத்தார். ஒரு அருமையான சிறப்பான ஆண்டவர் இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஐயமாக இருந்தாலும் அது படிக்க படிக்க நீரூற்றல் போல, தங்கத்தை வெட்டி எடுக்கிறது போல இருந்தது. 10ஆம் அதிகாரம் யோவான் 10:28 படிங்க. 10:28 ஆண்டவர் சொல்றார், இயேசு, நான் அவைகள். அப்ப பன்மையில் இருக்கிறது. விசுவாசிகள் கூட்டமாக இருக்கிறார்கள். விசுவாசிகளை இங்கே ஆடு என்று பதிவு செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நான் அவைகளுக்கு பன்மை. நீங்கள் இங்கே படிக்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஆகவே நல்லா படித்தவங்களாக இருக்கீங்க. ஆகவே இங்கே நான் அவைகளுக்கு கொடுக்கிறாராம். நம்ம வாங்கிக்க என்ன வேணும்? கை வேணும். எனக்கு அநேக கை இல்லை. கை இல்லைங்களே, கை இருந்தால் தானே வாங்கிக்கொள்ள. ஆக அவர் கொடுக்கிறாரு. என்னது? நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறாரு. இந்த காலவெல்ல உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பரிசு நித்திய ஜீவன். மரணத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை இல்லை. நேற்று கூட நீங்கள் பார்ப்பீங்க, டிவிலாம் பார்த்தீங்க, ரஷ்யாவில் பேரழிவு. பில்டிங் அப்படியே மெதுக்குது, கார் மெதுக்குது, எல்லாம் மெதுக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே இருக்கிறார். எதுவும் நம்ம கொண்டு வந்ததில்லை இங்கே கொண்டு போகிறதுக்கு. எனக்கு அருமையானங்களே, ஆனால் என்ன பேரழிவு வந்தாலும் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து உன் எஜமான் வரப்போகிறார். எனக்காக ஆயத்தமாயிருக்க அந்த நித்திய வாழ்வுக்குள் என்னை நடத்துவார். அதனால தான் இயேசு பரலோகராஜ்யம் போகும்போது சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல, இந்த உலகத்தில் எந்த மதமும் சொல்லலை. புற மதங்கள் சொல்லுகிறது, பக்த கோடிகள் சொல்லுகிறது. ஆனா நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. சகோதரனே சொல்றாரு, மகனேன்னு சொல்லுகிறாரு. இந்த உலகத்தில் எந்த மதமும் போதிக்காத ஒரு
சத்தியம், உயிருள்ள சத்தியம். நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. யாருங்க? நீங்க போய் குடியரசுத் தலைவர் பக்கத்தில் உட்கார முடியுமா? கை குலுக்க முடியுமா? வெள்ள மாளிகைக்குள்ள போக முடியுமா? உனக்காக உன் ஆண்டவர், உன் தகப்பன், ராஜாதி ராஜா, பொன்தலம் போட்ட வீதி, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை. பரலோகமே என் சொந்தமே. சொந்தம் அதுதாங்க. ஆகவே இந்த வசனத்தில் கொடுத்திருக்க பிராமிஸ், நான் அவைகளுக்கு இங்க இருக்க அனைவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இன்னைக்கு விசு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் கையேந்து. படிப்பா, இது எனக்கு இன்னைக்கு காலவல்ல தியானிச்சேன். எங்க ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கியிருக்கோமா? என்னத்துக்கு வாங்கணும்? நம்ம சாப்பிட்ற பொருள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு துட்டு கொடுத்த வாங்கின அந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குமானால், இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்க கொடுத்த ஞானம் என் ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஒரு ஃப்ரிட்ஜா இந்த உலகத்தில் இருக்குது? 2, 3? இது மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் எவ்வளோ காரியங்கள் கண்டுபிடிச்சாரு, எவ்வளோ காரியம். ஆகவே கெட்டு போகவாது. நீயே நானும் கெட்டு போக மாட்டோம். இந்த காலவெல்ல உனக்கு கொடுத்திருக்க பிராமிஸ் நித்திய ஜீவன், நீ கெட்டு போக மாட்ட. அடுத்தது ஆமென் சொல்லுங்களா? நீங்க நானும் இந்த வானத்தை பூமி படைத்த கடவுளுடைய காரியத்தில் இருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்ட கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. ஒருவரும் அவர் கையை திறந்து உன்னை எடுத்துட முடியுமா? யாரால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போக மாட்டான். நீங்க நானும் எனக்கு பேர்னா சீடர்கள் மாத்தம் இல்லை, விசுவாசிகள். விசுவாசிகள் உலகத்திலேயே யோவான் 3:16 பிரசித்தமான வாக்குத்தத்த வசனம், பெரிய வசனம், கீவேர்ட்ஸ், பைபிளுடைய கீவேர்ட்ஸ். தேவன் தம்முடைய ஒரே, அடுத்த வசனம் படிங்க, 16, 3, 15, 16. 3, 15, 16. யோவான் 3, 15, 16. யாரும் கெட்டு போக மாட்டான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கெட்டு போகாதுன்னா ஆண்டோடைய கரத்தில் இருக்க நீயே நானும் கெட்டு போயிடுவோமா? எனக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா? என் உள்ளத்தை அப்படியே பட்டை தீடி உயிர்ப்பிக்கிறது. கெட்டு போகாத கடவுளுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம், கெட்டு போவதில்லை. பார்த்தீங்களா அம்மா, இந்த மாதத்தில் நீ உயர்த்தப்படுவீர்கள். அதுதான் உங்களுடைய புது போதகர் முன்னூரில் சொன்னார், ராபர்ட் அவர்கள், இல்லைங்களா? நீங்கள் நானும் கெட்டு போவதில்லை, இல்லைங்களா? 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்கள, யோவான் 8:51. நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். யாருங்க கை கொள்றது? ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அது உள்ள பொருளாக சமைத்து அவன் சொல்கிறான் ஃப்ரிட்ஜில் பொருள் வச்சா கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? இப்போ ஃப்ரிட்ஜ் உள்ள பொருள் வச்சா வாங்கி வீட்டில் வச்சு பொருள் வைக்கிறீங்க, கெட்டு போயிடுமா? கெட்டு போகாதா? கெட்டு போயிடும். ஏன்னா கரண்ட் இல்லை. அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எல்லாம் விலை உயர்ந்த ஃபோன் வாங்கினாலும் சார்ஜ் பண்ணணும். சார் இது 50,000 ரூபாய் சார், நீ 1 லட்சம் 2 10 லட்சம் கூட வாங்க, அது தானா ஏங்காது. ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரா? இங்கே வசனம் சொல், ஒருவன் என் வார்த்தையை நான் கை கொள்ள மாட்டேன், கடவுளை நான் ஆசீர்வதிக்கணும். இது எப்படி சாத்தியம்? அது 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 வாய்ப்பே இல்லை. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் ஒரு ஆமென் சொல்லுங்களா? இதாங்க நித்திய ஜீவன். அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன். நீ மரணமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த மதம் போதித்தது? மரணமில்லாத ஒரு வாழ்க்கை சம கிடைக்காது. நீ வார்த்தையை நீ நானும் கை கொள்ளணும். யார் கை கொள்றது? அதுதான் நான் சொல்றேன்.
எல்லாரும் கோச்சிக்கிறாங்க, எல்லாரும் கருவுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. என்ன பரவாயில்ல, அதுதான் என்ன அழிச்சிருக்காரு, அவ்வளோதான். வேற எதுவும் நான் பேசக்கூடாது, வேற எதுவும் பேசக்கூடாது. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் அவன் அந்த அங்க அண்டர்லைன் பண்ணும். என்றென்றைக்கும் வேதத்தை இப்படி படிங்க. என்றென்றைக்கும் மரணத்தை காண முடியாதா? இப்போ நான் ப்ரொபோசரை பார்த்து கேட்குறேன், என் மகன் தான், ஏன் 2 முறை சொல்லணும்? ஏன் சார் கடவுள் போய் 2 முறை சொல்லலாமா? ஏன் 2 முறை சொல்கிறாரு? நான் ஸ்கூல் படிக்கும் போது வாத்தியார் சொல்லுவார், பரீட்சைக்கு முன்னால் ஆனுவல் எக்ஸாம் சொல்ல மாட்டார், குவார்டர்லி ஆஃப் எக்ஸாம் சொல்லுவார். டேய் கவனிங்கடா, இந்த 3 கட்டுரை பிரச்சனை வாங்கடா. ஒரு முறை 2 முறை சொல்லுவார். கட்டாயம் அந்த 3 கட்டுரையில் ஒரு கட்டுரை வரும். ஏன் இதை 2 முறை சொன்னார்? அதில் ஒரு உண்மை இருக்கிறது, மறைஞ்சு இருக்குது. எந்த வாத்தியாரும் இதுதான் வரும்னு சொல்லக்கூடாது. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைங்களா? அப்புறம் என்னத்துக்கு தேர்வு வைக்கிறது? தேர்வு என்னத்துக்கு வைக்கிறது இல்லைங்களா? ஆனால் இதை செய்வார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. டேய் கவனிங்கடா, கொம்பு வச்சிருப்பா, அடிக்க மாட்டார். டேபிள் ஒரு தட்டி தமிழ் பண்டிட்டு இருந்தார், சூப்பர் பண்டிதர் அவர். டேய் எல்லாம் கவனிங்கடா, இந்த 3 கட்டுரை பிரச்சனை வாங்க. 2 முறை சொல்லுவார். ஆனால் ஒரு முறை நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். அவர் சொல்கிறதுல 3ல் 1 வருது. ஆனால் எங்களுக்கும் மூளைக்கு வேலை கொடுக்குறாரு. எனக்கு கருமையானவர்கள், எந்தன்றைக்கு அண்டர்லைன் பண்ணுங்க. மெய்யாகவே மெய்யாக சொல்கிறாரு. இதில் தான் நம்ம பிரச்சனை. ஏன் கடவுள் 2 முறை சொல்கிறாரு? அவர் மனிதனா இல்லைங்களா? ஏன்னா இதில் தான் நமக்கு பலவீனம். பரலோகம் ஒன்று இருக்குமா, இருக்காதா? இருக்க வரைக்கும் வாழணுமே. இங்கேயும் கோட்டை விட்டு அங்கேயும் கோட்டை விட்டுருவோமா? என்ன விஷயம் இல்லை. 1 யோவான், நான் முடிக்கிறேன், நிறைய வசனங்களுக்கு நேரம் இல்லை. 1 யோவான் 4:4. நல்ல யாருங்க, எந்த தெய்வங்க அந்த உலகத்தில் சொல்லிச்சு பிள்ளைகள் என்ன? யாரும் சொல்லலைங்க. நீங்க பாருங்க, பக்த கோடிகள் தான் சொல்லுவாங்க உலகத்திற்கு எல்லாம் 33 கோடி தேவர்கள். ஆனால் உன்னை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே, மகனே. அப்பா சொத்து யாருங்க சொல்லுங்களேன்? அப்பா சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான், வாரிசுக்கு தான் சொத்து. பிள்ளைகளே, நம்ம யாரால் உண்டானோ? உன் கருவை என் கண்கள் கண்டது, அவை உருவேற்படும் முன்னே அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரா. இன்னும் ஸ்கேன்லாம் வந்துடுச்சு, மருத்துவத்துறையில் இருக்கிறவர் இருக்காரு. ஆனால் வேதத்தில் 139 சங்கீதத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. உன் கருவை என் கண்கள் கண்டது, அது உருவேற்படும் முன்னே ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்காரா. பாருங்க, அப்படியே இந்த வசனம் படிக்கும்போது ஃபயர் மாதிரி என் மேலே இறங்குதுங்க. உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்கள் இருக்கிற பெரியவர், ஆனால் தான் பெரியவர் மகனே மகளேன்னு சொல்றாரு. மெய்யாக சொல்றாரு, என் வார்த்தையை கைப்பிடிங்கம்மா, கடைப்பிடிங்க. யார் கடைப்பிடிக்கிறது? யார் கடைப்பிடிக்கிறது? கடைப்பிடிங்கள். இந்த மாதம் முழுதும் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆகவே நான் பெற்ற காலைல தரிசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு நம்பவே முடியல. இது சிந்திக்காத ஒரு தரிசனம். அதில் 2 பேரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஒன்றா அந்த நம்முடைய 25ஆம் தேதி சில்வர் ஜூப்ளிக்கு ஒருத்தன் ஜோமானார் பாருங்க, செல்லசாமி. அவர் இங்கே போதராவுக்கு பிரதேஷ்டிக்கு ஜோமானா பாருங்க, மோகன். 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் நீங்கள் பார்த்ததில்லை, ஒருவேளை நம்பிக்கை தெரியுமா? டாக்டர் கிங்ஸ்லி மோகன் சொல்லிட்டு, அவர் பிவிசி ஸ்டூடெண்ட்லேருந்து எனக்கு தெரியும். லைலா காலேஜில் படித்தார். அதே காலேஜில் படித்து எங்கள் சர்ச்சுக்கு 1975ஆம் வருஷம் நாட்களில் சைக்கிளில் வருவார். சைக்கிள் அந்த காலேஜில் படித்தார். படித்து பாஸ் பண்ணிவிட்டு அதே காலேஜில் ப்ரொஃபஸராக போனார்.
டாக்டர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. படிச்சுட்டு அதே காலேஜில் டீனா ஆனார். இவர் சொல்லி கொடுத்தார் பார்த்தியா வாஜர், அவருக்கு மேல் அதிகாரி அவர் ஆகிட்டார். அந்த டீன் ஆகும்போது நான் தான் போயிருந்தேன். இஸ்ரேல் நீங்கள் வாங்க என்னார், எனக்கு இந்த ரூமை கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் அந்த டீன் ரூமை ரெடி பண்ணி கொடுத்தேன். சரி, அது விஷயம் வேறு. இப்போது மருமக படித்தார் இல்லையா போதகருக்காக, அந்த கல்லூரிக்கும் ஃபுல்லாக இருக்க இசிஐ சர்ச்சுக்கும் அவர் தான் மேல் அதிகாரியாக இருக்கார். சரி, இருக்கட்டும். இப்போது என்னுடைய தரிசனத்தில் டாக்டர் கிங்ஸ்லி மோகன் முன்னால் போகிறாரு, பின்னால் மோகன் போகிறாரு, மூன்றாவது செல்லசாமி ஒரு பெரிய லக்கேஜ் தூக்கின்னு போகிறாரு. நான் பின்னால் அந்த கட்டை பேக் இருக்கு இல்லையா, சில பொருள்லாம் எடுத்துன்னு வரேன். வந்த உடனே கிங்ஸ்லி மோகனில் அவர் பெரியனா கடவுளால் வழிநடத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அந்த மூட்டையை வாங்குறாரு, இவரும் கொடுக்குறாரு. அவரால் தூக்க முடியல, கொடுத்துட்டாரு அவர்கிட்ட. அப்போ என்ன பார்க்கல, முதல்ல அவர் என்ன பார்க்குறாரு, பார்த்து இஸ்ரேல் என்னோட அவர் கொஞ்சம் மூத்தவர், அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். அப்போ இஸ்ரேல் கொடுங்கன்றாரு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, வாங்கி அவர் எடுத்துன்னு போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் என்னை ஷேர் பண்ணுறேன், என் பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை நீ காட்டினார். காலையில் 2:30 மணி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை, புத்தகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கேரியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கேரியின் வல்லமை, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, தாரும் தேவா, இப்போ தேவை தேவா. எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மாத்திரமாக இருக்க எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்து நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நித்திய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நான் கெட்டு போவதில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய திருக்கட்டில் இருக்கிறவங்க தாவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கை கொடுக்கிறோம். மெய்யாகவே மையாக நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்கிறேன். இந்த வசனத்தை கை கொள்ள கிருபை தாரும். நாங்கள் என்றென்றும் மரணத்தை காணாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தின்படி நீர் கொடுத்திருக்க நித்திய வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷம் இந்த மாதம் முழுவதும் எங்களை கரமெடுத்து வழிநடத்தலும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமைக்கே துதிகன மகிமையை உண்டாகட்டும். ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் வல்வாதபடிகளை காக்க வல்லவரும் அப்படி சனிதான்கில் மகிழ்ச்சியோட மாசற்ற நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே நானமுள்ளவராகி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோடு நீங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பால மரமாதே. ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை,
அல்லேலூயா துதி மகிமை என்றும்